தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அதாவது தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிராக என்டிஏ கூட்டணி இருக்கிறதாகவும் அதுக்கு மையமா வச்சுதான் இந்த தேர்தலை சந்திக்க போறதாகவும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வராரு. அதனாலதான் மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மீண்டும் திமுகவுக்கே வாக்களிச்சா மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியே அவங்க காலம் கழிப்பாங்க. மாநில நிதி பகிர்விலையும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் மத்திய அரசு செயல்படுதுன்னு திரு ஸ்டாலின் குற்றச்சாட்டுறாரு. அதிமுகவோட குற்றச்சாட்டு என்னன்னா, பாரதிய ஜனதான்னு இல்ல, காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரிதான். மத்தியில எந்த கட்சி, பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் கட்சியோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக நலனுக்கு விரோதமாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் செயல்படுறாங்கன்றது அதிமுகவோட குற்றச்சாட்டும். ஆனாலும் ஒரு மத்திய அரசோட இணக்கமான சூழல் ஏற்படும் போது, ஒரு தோழமை கட்சியா இருக்கும்போது முடிந்த அளவுக்கு அவர்களிடம் பேசி திட்டங்களை கொண்டு வரணும். அந்த மாதிரிதான் திரு எடப்பாடி சென்ற ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாரு. ஆளுநருடைய ஒப்புதலின்றி நீட் பகிர்வுல, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அதே போல மத்திய அரசுடைய எதிர்ப்பையும் மீறி வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தை கொண்டு வந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி எப்ப தோழமையா இருக்கணுமோ இருப்பாரு, எப்ப எதிர்ப்பு காட்டணுமோ காட்டி திட்டங்களை சாதிச்சுக்குவாரு. அதனாலதான் திமுக மீண்டும் எதற்கு ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு அடிமை போல செயல்படுறாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்றீங்க. அடிமையாவே இருக்கட்டும், அடிமைகளோடு அடிமையா 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் போல மக்கள் நலனுக்காக தானே இருக்காரு, மாநில நலனுக்காக தானே அப்படி இருக்காரு. இதே நீங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா பேரளவிற்கு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கையோ ஒரு கடிதமோ வெளியிட்டுட்டு பிறகு தேவைப்பட்டா ஒரு தேர்தல் நெருக்கம் வரும்போது ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு உங்க வேலையை நீங்க முடிச்சுக்குவீங்க. அதே உங்க சொந்த நலனுக்கு ஏதோ தேவை இருந்தா டெல்லியில் உள்ள உச்சபட்ச தலைவர்களோட நேரடியா மீட்டிங் பண்ணி உங்களுடைய காரியங்களை நீங்க சாதிச்சுக்குவீங்க. ஆனா மாநில நலனுக்கோ தமிழ் மக்கள் நலனுக்கோ ஏதாவது தேவைன்னா நீங்க வெறும் போராட்டத்தோட மேக்சிமம் உங்களுடைய லெவல் போராட்டம், அது கூட தேர்தல் நெருக்கத்தில் நடத்துவீங்க. மற்றபடி கடிதம் அறிக்கை இதுதான். அது மட்டும் இல்லாம நீங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு கூட்டணி அரசுலயே நீங்க பல ஆண்டு காலம் பங்கு வகிச்சப்ப மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வுல ஏதாவது தாராளமா நடந்துக்கிட்டாங்களா? எதுவுமே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதேதான் நிலைமை. குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலாவது தோழமை கட்சியா இருக்கிறதால மத்திய அரசோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க. தமிழ் மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அடிமைகளோடு அடிமையா 1000ல் ஒருவன் மாதிரி இருக்கிறது ஒண்ணு தப்பில்லைன்னு தான் மக்களும் பேசிக்கிறாங்க.